அறுசுவை நிகழ்ச்சியில நமக்காக பல உணவு வகைகளை வந்து ஷெஃப் ஷெரீப் செஞ்சு காட்ட போறாங்க. ஷெஃப், இப்போ எங்களுக்காக என்ன செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு வந்து முதல்ல நம்ம பண்ண போறது வந்து உலர்ந்த பழக்கொட்டை கீர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாயாசத்தை வந்து நம்ம உருதுல சொல்லும்போது கீர் அப்படின்னு சொல்றோம். அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு பாயாசம் எப்படி செய்யணும்னு சொல்ல போறாங்க. சரி, முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாமா ஷெஃப்? சரி, முதல்ல வந்து நம்ம கேஸை பற்ற வச்சுக்கலாம். சரி, இப்போ முதல்ல இதுல என்ன சேர்க்க போறீங்க? இதுல வந்து முதல்ல நம்ம வந்து பாலை வந்து கொதிக்க வைக்கணும். அதாவது எப்பவுமே பாயாசம் செய்யற மாதிரி முதல்ல பாலை கொதிக்க வைக்க போறீங்க. ஆமா. சரி, நீங்க ஏன் எங்களுக்கு இந்த பாயாசம் செய்யணும்னு நினைச்சீங்க? இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்க போனா, இதுல நமக்கு தேவையான புரத சத்து மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான விட்டமின்ஸ் இருக்கு. அது மட்டும் ரொம்ப சுவையாவும் இருக்கு. ஆமா, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமா, கண்டிப்பா. பால்ல என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் ஏலக்காவை நம்ம போடுறோம். ஏலக்காவை போடுறோம். சரிங்களா? அந்த பால் கொதிக்கும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போனா, தேவையான மற்ற பொருட்கள் எல்லாம் தண்ணியில கொதிக்க வச்சு அரைக்க போறோம். இப்போ அரைக்க இதுல அரைச்சு வேற சேர்க்க போறீங்க. ஆமா ஆமா. என்னென்ன போட்டு கொதிக்க வைக்க போறீங்க? கொஞ்சம் தண்ணியை ஊத்திக்கிட்டோம். ரொம்ப வேணும், கொஞ்சமா தண்ணி ஆமா. அதுல கசகசா போடுறோம். இதுக்கு ஏதாச்சும் அளவு இருக்கா இல்ல அப்படியே போடுறீங்களா ஷெஃப்? நமக்கு வேண்டிய அளவு போட்டுக்கிற மாதிரியா? இல்ல, நமக்கு வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 25ல இருந்து 30 கிராம் வரைக்கும் கசகசா போட்டிருக்கோம். கொப்பரை தேங்காய் பொடிசா நறுக்கி, ட்ரை கோகனட் சொல்லுவாங்க இல்லையா, உலர்ந்த தேங்காய், அது ஆமா, அதையும் சேர்த்திருக்கோம். அடுத்தது பிஸ்தா பருப்பு இருக்கு, அதையும் நம்ம சேர்க்கிறோம். அப்ப இந்த ஃபுட் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும்னு சொல்லுங்க. ஆமா, பிஸ்தா பாதாம் எல்லாமே சேர்க்க போறதால ரொம்ப ரிச்சாவும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்குது. முந்திரியை சேர்த்துட்டோம். பாதாம் பருப்பு சேர்க்கிறோம். ஆல்ரெடி நீங்க ஊற வச்சு வச்சிருக்கீங்க இல்லையா? ஊற வைக்கிறதால உங்களுக்கு சீக்கிரம் கொதிச்சிடும். அதுக்கப்புறமா பாஸ்மதி அரிசி இருக்கு இல்லையா, அந்த பாஸ்மதி அரிசி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்து அரைக்க போறீங்க. ஆமா, சேர்த்து கொதிக்க வச்சு அரைக்கணும். ஏன் ஷெஃப் இத அரிசி கூட சேர்க்கறீங்க? ஏன்னா பொதுவா பாயாசத்துல அரிசி எல்லாம் சேர்க்கிறது இல்ல இல்லையா? இது வந்து அரிசி சேர்க்கறதால உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். அடுத்தது நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அரிசியில நிறைய இருக்கு. அதாவது நமக்கு எல்லா வகையான சத்தும் வந்து இதுல இருந்து கிடைக்கணும்ன்றதால நீங்க எல்லாம் சேர்க்கறீங்க. ஆமா, எல்லா விதமான சத்தும் இதுல இருக்கு. இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். அது வரைக்கும் நீங்க போட்டிருக்க பால் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி விடுங்க. கிளறி விட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதோட டேஸ்ட் எல்லா இடத்துக்கும் போகும். அதாவது ஏலக்காவுடைய மனம் வந்து பால் முழுக்க போயிடும். ஆமா, பரவுன்றதுக்காக. ஆமா, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வடிகட்டிட்டு மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அதோட சேர்த்து கொதிக்க வச்சு அதோட நம்ம சர்க்கரை மற்ற பொருட்கள் எல்லாம் போட்டு கார்னிஷோட நம்ம சர்வ் பண்ண போறோம். சரிங்க ஷெஃப், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்ம வந்து பால்ல கொதிக்க வைக்கிறதால அதுல இருக்கிற சத்து எல்லாம் அந்த தண்ணியில போயிடாதா? தண்ணி போட்டு நம்ம கொதிக்க வைக்கிறதால? இல்ல, அந்த மாதிரி ஒன்றும் போகாது. நம்ம அரைக்கிறது கிடையாது இல்லைங்களா, அதனால நம்ம கொதிக்க வைக்கிறதால அந்த அளவுக்கு நமக்கு சத்து வந்து வெளியில போகாது. பெரும்பாலும் வந்து நம்ம பாதாம் பிஸ்தா ரெண்டுத்தையும் வந்து முழுமையா அந்த ஸ்கின்னோட போட்டிருக்கோம். அதனால வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து சத்து வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. அதாவது தோலோட போட்டதால நமக்கு வந்து சத்து வெளியில போகாது, உள்ளே இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி கொதிக்க வைக்கிறதால ஈஸியா வந்து அரைப்பட்டு போயிடும். இந்த கசகசா வந்து என்னைக்குமே வந்து நம்ம கொதிக்க வச்சதா நம்ம அரைக்கிறதுக்கு அது நல்லா மென்மையா வரும். ஆமா, நல்லா வந்து உங்களுக்கு அரைக்கிறதுக்கு மென்மையா வரும். நல்லா கொதிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்கணும். ஆமா, இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். அது வரைக்கும் நமக்கு பாலும் சைடுல கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். அந்த பாலும் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டே இருக்கு, பாலும் நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அந்த ஏலக்காயில இருக்கிற மனம் எல்லாமே வந்து அந்த பால் முழுக்க போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா, இதோ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன அது கலக்கிட்டு இருக்கேன். பால் வந்து எப்பவுமே நம்ம கலந்துட்டே இருக்கணும், ஏன்னா வந்து கீழே அடி பிடிச்சிருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா அடி பிடிச்சிடும். ஏன்னா பால் வந்து கொதிக்க கொதிக்க அது திக்காயிட்டே வரும். அதோட கன்சிஸ்டன்சி வந்து மாறும்பொழுது அது கண்டிப்பா கீழே வந்து பிடிச்சிக்கும். இப்போ நம்ம வந்து கொதிக்க வச்சிருக்க இந்த விதைகள் எல்லாமே வந்து
நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைஞ்சாச்சு. இதாவது இதோட நம்ம சேர்க்க இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். ஏன்னா நம்ம கசகசா தேங்காய்லாம் போட்டதால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா திக்னஸ் அதிகமாக வருது இல்லைங்களா. அதாவது இது எல்லாமே இப்போ நம்ம அரைச்சி சேர்த்ததால இது ரொம்ப கட்டியாயிட்டே போகும். அது வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்ம திரும்ப மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்க்குறாங்க. ஏன்னா பாயாசம்னா கொஞ்சமாச்சும் லிக்விடாக இருக்கணும் இல்லையா, ரொம்ப திக்காக இருந்தால் அது பாயாசம்னு சொல்ல மாட்டாங்க. இந்த அனலை ஏற்றி வச்சிடலாம். கொதிக்கும் போது என்ன பண்ணோம்னா நம்ம குங்குமப்பூ கலந்த பால் இருக்கு இல்லைங்களா, முதல்லயே வந்து குங்குமப்பூவை பாலை ஊற வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அப்போ வந்து அது பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்கும், சுவையும் இன்னும் கொஞ்சம் அருமையா இருக்கும். இதை வந்து பிஸ்தா சேர்த்துருக்காங்க, பாதாம் சேர்த்துருக்காங்க, குங்குமப்பூ சேர்த்துருக்காங்க, எல்லா ரிச் ஐட்டம்ஸும் இப்போ இருக்கு. இது ரொம்பவே ரிச்சான ஒரு ஃபுட்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லா கொதிக்கணும், நல்லா இது கொதிக்கணும். கொதிச்சு நல்லா பொங்கும் போது இதுக்கு தேவையான அளவு சர்க்கரையை நம்ம வந்து கூட சேர்க்கிறோம். இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல, நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு தேவையான மற்ற பொருட்களை வந்து நெய்யால வறுத்து போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நீங்க நெய்ல வறுத்து போறீங்க. கொதிக்க அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளவு நேரம் கொதிக்குதோ அந்த அளவுக்கு வந்து அந்த இருக்கிற மசாலாலாம் பால்ல போயிட்டு இன்னும் சுவையா இருக்கும்னு சொல்றாங்க. முதல்ல நம்ம நெய்யை போட்டுக்கிறோம். நெய் காஞ்ச உடனே அதுல நம்ம என்ன பண்றோம்னா திராட்சை, முந்திரி, அதாவது நம்ம சாதாரணமா பாயாசத்துக்கு எல்லாம் வந்து நெய்ல பொரிச்சு போடுறோம். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மற்ற பொருட்களும் இருக்கு, அதுவும் போட போறோம். நம்ம என்ன பண்றோம்னா நெய் வந்து சூடா எடுத்து கொஞ்சம் அனல் கம்மி பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு, முந்திரியை பொரிக்கிறோம். முந்திரியோட சேர்ந்து திராட்சை, அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் இதை போட போறோம். போட்டு வறுத்து அந்த நெய்யோட மனம் வருது இல்லைங்களா, நெய்யோட மனம் வருது இல்லைங்களா. ஆமா, கண்டிப்பா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ திராட்சையும் நம்ம போட்டுட்டோம். பேரிச்சம்பழத்தையும் போட்டுட்டோம். நெய்யில வறுக்கிறதால அதோட பச்சை வாடை போயிட்டு நெய்யோட கலந்து அந்த மனம் வந்து ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். கண்டிப்பா இது முடிஞ்சிருச்சு. இதோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்க போனா கொஞ்சம் ஒரு துளி நெய்யை வந்து மேல விட்டுடுறோம். இது போடுறது என்ன ஆகும்னா மேல வந்து அந்த ஏடு சேராது. அதோட மில்க் மேட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்றோம். தேவையான சர்க்கரையை ஆட் பண்றோம். ஏன்னா முதல்லயே நம்ம என்ன போட்டிருக்கோம், ஆமா அதுலயே வந்து சர்க்கரை இருக்குன்றதால நம்ம அதை போட்டிருக்கோம். இது நல்லா கொதிச்சு காஞ்ச பிறகு நம்ம என்ன பண்றோம், நெய்யில வறுத்திருக்க
இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு அலங்காரத்துக்கு வந்து நம்ம கிட்ட வந்து சில்வர் ஒர்க் அப்படின்ற ஒரு பேப்பர் இருக்கு. இந்த சில்வர் ஒர்க் வந்து யூஸ்வலா வந்து முகலாய் ஃபுட்ல வந்து ரிச் ஃபுட், அதாவது முகலாய் வந்து ரொம்ப உயர்ந்த ரகமான சாப்பாட்டுக்கு வந்து அலங்கரிப்பாங்க. அதையும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அதோட அதாவது ஒரு ஹோட்டல்ல போயிட்டு நம்ம ஒரு ரிச்சான முகல் ஃபுட் சாப்பிட்டா எப்படி மேல சில்வர் பேப்பர்லாம் போட்டு அப்படியே அழகா கொடுப்பாங்களோ அதே மாதிரியே வந்து நமக்கு சர்வ் பண்ண போறாங்க ஷெஃப். ஹீர்ன்ற வேர்டே வந்து உங்களுக்கு வந்து முகலாய் ஃபுட்டோட ஒரு வேர்டு, அதனால வந்து அதை வந்து முகல் ஃபுட்டு சேர்ந்து வருது. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு தேவையான கீர் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து இந்த பாயசத்தை நம்ம கீரை போட்டுடுறோம். அந்த கீர் போட்டுட்டு நம்ம அந்த சில்வர் பேப்பரோட அலங்கரிக்கிறோம். அதோட தன்மை அணைச்சிடலாம். அதோட தன்மை, அதோட திக்னஸ் எல்லாம் சரியா இருக்கு. அதாவது இந்த பதத்துல தான் இருக்கணும். அது கீர் ரெடியா இருக்கு. இதோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்க போனா சில்வர் ஒர்க் அப்படின்னும், இது வந்து வெள்ளியை வந்து தட்டி மென்மையாக செய்யப்பட்ட ஒன்று. இதை நம்ம என்ன பண்ண போறோம், இதோ மேலே போட்டு அலங்கரிச்சு இதை நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிச்சு பார்க்க சொல்றேன். ஏன்னா எனக்கு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். ஷெஃப்பும் எனக்கு பிடிச்சதே செய்யறேன்னு சொன்னோன்னே ஸ்டார்டிங்ல இருந்தே நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சூடா இருக்கு. வீட்டுல பாருங்க, அப்புறம் உங்களுக்கு பாராட்டு மழை தான். யார் செஞ்சு கொடுக்குறீங்களோ விடவே மாட்டாங்க. ஒரே நேரத்தையே காலி ஆயிடும் பாருங்க. அவ்வளவு சுவையா இருக்கு. நானும் வீட்டுல போய் கண்டிப்பா இதை செஞ்சு பார்க்க போறேன். நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ஷெஃப், எங்களுக்கு என்ன ஒரே ஒரு டிஷ் தானா? இன்னும் செஞ்சு காட்ட மாட்டீங்களா? இன்னும் நிறைய டிஷ் இருக்குமா, இதுக்கப்புறம் நான் உங்களுக்காக செஞ்சு காட்ட போறேன். சரி, ஓகே. நம்ம ஷெஃப் வந்து நமக்காக இன்னும் நிறைய உணவு தான் செஞ்சு காட்ட போறாங்க. இதே மாதிரி நிறைய உணவு வகைகளோட அடுத்த வாரம் மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.